ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஷ்டு போனியோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபாவும் சாங்கோட அசிஸ்டன்ட்டும் மார்க்கெட்ல போகும்போது யாரோ ஒருத்தங்க வெய்ஃபாவோட பர்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அசிஸ்டன்ட் உடனே அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள 4 பேர் வெய்ஃபாவை ரவுண்டு கட்டி மஜிஸ்ட்ரேட் கிட்டே கணக்கு பேசுறியா, இங்க வா தனியா, உனக்கு தனியா டீலிங் பண்ணும் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. வெய்ஃபா ஒரு ஆள் இல்லாத ஒரு கோவிலுக்குள்ள கூட்டு போயிடுறா. அவங்கள நேரா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்கள தேட விட ஆரம்பிக்க அந்த ஆளுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க வெய்ஃபாவை அட்டாக் பண்றதுக்காக. ஆனா வெய்ஃபா அதுக்குள்ள நிறைய சண்டெல்லாம் பழகி வச்சிட்டு இருக்கான் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. அதனால ஒவ்வொருத்தனையும் எப்படி ஏமாத்துறது அப்படின்னு மாறி மாறி அவங்களை கவுத்து விட்டுட்டு இருக்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அதுலயே பின்னாடி ஒருத்தன் வெய்ஃபாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வெய்ஃபா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை அடிக்க ஆரம்பிக்க டக்குன்னு பார்த்தா வந்து பிடிக்கிறது நம்மளோட சாங்கது. உன்னை பாக்குறதுக்கு எத்தனையோ நாள் கழிச்சு ஓடி வந்திருக்கேன், செத்துல இருந்து பொழைச்சு வந்திருக்கேன், என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சாங்கு கேட்க வெய்ஃபாக்கு இப்பதான் பின்னாடி நிக்கிறது சாங்குன்னு தெரியுது. ஏற்கனவே வந்த கெட்டவனை சாங்க அடிச்சு போட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. வெய்ஃபா ஷாக் ஆயிடுறா. இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு அவளால நம்பவே முடியல. சாங்க ஆனா கையில இருந்து கத்தி எடுத்து போட்டுட்டு, மேடம் எப்ப சண்டை கத்துக்கிட்டீங்க, யார் என் அசிஸ்டன்ட் தான் கத்து கொடுத்ததா அப்படின்னு ஏதேதோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. சாங் நீ நிஜமா வந்திருக்கியா, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. சாங்கு பாத்துட்டு இருக்கான். உயிரோட தான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல நம்மளுக்கு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அங்க இருந்து ஊருக்குள்ள நடந்து போயிட்டு அங்க ஆத்துல ஒரு போட் எடுத்து வாடகைக்கு உள்ள போயிடுறாங்க. அங்க போய் தான் வெய்ஃபா எல்லா கதையும் கேட்க ஆரம்பிக்கிறா. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல சாங்கு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு கத்தியால குத்தும் போது இந்த யூச்சியோட அப்பா வேணும்னே என்ன உயிரோட விட்டு இருந்தான். ரொம்ப கொடூரமா குத்துனாலும் உயிர் போகாத மாதிரி குத்தி இருந்தான். என்ன தனியா போய் வச்சுட்டு இன்னும் யார் யாரெல்லாம் ராஜா கூட இருக்காங்க, ராஜாட்ட கேட்டா சொல்ல மாட்டான், நீ சொல்லுன்னு என்கிட்ட சொன்னா. உடம்பு சரியானதும் நானும் உயிர் பொழைக்கிறதுக்காக அவன் கூட சேர்ந்து கொஞ்சமா வந்து ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சேன். ஒரு தடவை அவங்கள பொய் சொல்லி வந்து ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சுட்டேன்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். யூச்சியோட அப்பா ஆளுங்க அங்க போனதுமே தப்பா ஒரு கால் பட்டு அங்க இருக்கிற புறாக்கள்லாம் பறந்து போக ஆரம்பிக்குது. இந்த புறாலாம் ரொம்ப வேகமா பறந்து போறது இது எல்லாமே வந்து ஒரு சிக்னல் தான். அங்க இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற மத்த ஆளுங்கெல்லாம் சீக்ரெட் ஏஜென்ட்லாம் தனியா போய் பொழைச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்னல். இத ராஜா பார்த்துட்டு சாங் உயிரோட தான் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா சாங் அதுக்கப்புறமா பயங்கரமா யூச்சியோட அப்பா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணும்போது ஏற்கனவே ராஜாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. அதனால ஒரு தடவை யூச்சியோட அப்பாவை டின்னருக்கு தனியா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அந்த நேரத்துல தன்னோட ராணி அமுச்சு வச்சு சாங்க ஒரு வழியா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சாங் அங்க இருந்து ஓடி வந்திருக்கான். உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கான். வெய்ஃபா பாக்குறா. சட்டைய கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற தழும்பெல்லாம் பார்க்க நெஞ்சிலேயே அவ்வளவு தழும்பு இருக்க வரிசையா அடி வாங்கி கத்தி குத்தெல்லாம் வாங்கினது. வெய்ஃபாக்கு அழுகையா வருது. சாங் சொல்றான், ஆனா நான் உயிரோட வந்துட்டேன்ல, உன்ட்ட திரும்பி வந்துட்டேன்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்க வெய்ஃபா பாக்குறா. நான் அதிர்ஷ்டக்காரி தான், அதனாலதான் நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கா. 2 பேருமா சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சாங் நேரா போயிட்டு இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தளபதி ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க போறான். ஏற்கனவே ஒரு தடவை சாங்கு வந்து கூட ஒரு ராஜா உத்தரவை கொடுத்து இதை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தான்ல, அதே தளபதி தான் இப்ப இந்த தளபதியோட கூட்டு போட்டு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற இந்த யூச்சியோட அப்பாவை எதிர்க்கிறது தான் சாங்கோட பிளான். அந்த இடத்துக்கு வெய்ஃபாவும் வந்துடுறா. இங்க இந்த ஊர் மக்கள்ல நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்களும் நம்ம கூட சண்டைக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வெய்ஃபா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்து நேரா சாங்கும் வெய்ஃபாவும் தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். உண்மை தெரிஞ்சு நேரா காலில் விழுந்து உங்களை நான் காப்பாத்திருக்கணும், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருக்க. வெய்ஃபா சொல்றா, எந்திரி நீ எனக்கு இன்னும் சீக்கிரமா தங்கச்சி புருஷனாக போற பூவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலெல்லாம் விழ தேவையில்லைன்னு கூட்டு வந்துடுறா. சாங்கு சொல்றான், எல்லா உயிரும் உயிர் தானே, உன் உயிரை பணையம் வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாங்கும் வெய்ஃபாவும் அன்னைக்கு நைட்டு ரூம்ல கிஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம ஃபூக்கும் சூச்சுவோட சத்தமும் கேக்குது. உள்ள வந்து எட்டி பாக்குறவங்க சாங்க பார்த்துட்டு பயந்துடுறாங்க. வெய்ஃபா பாக்குறா, யாரும் பயப்பட வேணாம், இது பேய் பிசாசு எதுவும் கிடையாது, உண்மையான சாங் தான் உயிரோட வந்துட்டான்னு சொல்ல ஃபூ ஓடி வந்து சாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி நிஜமாவே உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. சூச்சு அங்க வந்துடுறா. இன்னும் உடம்பு சரியாகல, ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி இருக்குன்னு சாங்க தரன்னு இழுத்துட்டு போயிட்டு 2 பேருமா சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஒரு வழியா முடியுது. சாங்க மறுபடியும் தளபதியை பார்க்க வந்துடுறான். நம்ம எல்லாமே போருக்கு போய் தான் ஆகணும், ராஜ உத்தரவு உங்ககிட்ட இருக்குல்லன்னு சொல்ல இருக்கு, அதனால நாங்க யூச்சியோட அப்பாவை எதிர்த்து போருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். என் அப்பா அங்க இறந்து போனதுக்கு கூட என்ன அவன் நாட்டுக்குள்ள வர விடல, இப்போ எங்க அப்பா என் முன்னாடி இருக்கிறதா நினைச்சிட்டு இந்த போருக்கு நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்ல போருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வீரர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து ஒண்ணு நடக்குது. எல்லாரும் நல்லபடியா சாப்பிடுறாங்க. வெய்ஃபா வேற எக்கச்சக்கமா அந்த டீலிங் போட்டிருக்கால பக்கத்துல இருக்கிற ட்ரைபு கூட அவங்க நிறைய கறி கொண்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஆயுதங்களும் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. போருக்கு போறதுக்கு முன்னாடி ஊர்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னு சாங்கோ வெய்ஃபாவும் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே ஊருக்குள்ள திரும்பி வராங்க. இந்த நேரத்துல இந்த லூஷு இருக்கான்ல, அங்க அவங்க மாமனார் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்களேன், அந்த டீம் அங்க வீரர்கள் இருக்காங்கல்ல, ஒரு 50,000 வீரர்கள் இருக்காங்க, அவங்க நம்ம கூட சேர்ந்து வராம நம்மள எதிர்த்துக்கிறாங்க,
போருக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு யூச்சியோட அப்பா கிட்ட போய் சொல்றான். யூச்சியோட அப்பா சரிப்பட்டு வராது, இப்போ நம்மளாவே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ராஜா கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ராஜாக்கு தெரியுது இந்த போர்ல இவன் ஜெயிச்சான் அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த நாடு எல்லாமே ஃபுல்லா இவனோட கண்ட்ரோலுக்கு போயிரும், யூச்சியோட அப்பாவோட கண்ட்ரோலுக்கு போயிரும் தெரியுது. ஆனா சாங்கு பண்ண ஒரு ஐடியாவை நம்பி சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க, வெற்றியோட வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். இங்க எல்லாரும் சேர்ந்து போருக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெய்ஃபா பாக்குறா, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ திரும்ப வந்திருக்க, மறுபடியும் உயிரோட தான் வரணும்னு சொல்ல கண்டிப்பா உயிரோட தான் வருவேன் அப்படின்னு சாங் அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் லூஷு பக்கத்துல இருக்கும்போது இந்த யூச்சியோட அப்பாவும் தளபதியா போர் எடுத்து வந்துட்டு இருக்கான். எங்க கூட சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு யூச்சியோட அப்பா கத்த ஆரம்பிக்க இந்த பக்கம் இருக்க தளபதி முடியவே முடியாது, நீ ஒரு துரோகிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். போர் நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு வந்து பயங்கரமா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது போரெல்லாம். அப்படியே பார்த்தா அடுத்த நாள் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு லூஷு பாத்துட்டே இருக்கான், எதிர் டீம்ல இருந்து நைட்டு நேரத்துல தாக்குதல் நடத்துறதுக்கு வராங்க அப்படின்னு. அதனால அவங்க கிட்ட நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு அம்ப விட்டு தாக்குங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நெருப்பு அம்பையும் தாண்டி அவங்க வந்துட்டு இருக்காங்க. லூஷு பாக்குறான், கன்ஃபியூஸ் ஆயிடுறான், எப்படி இவங்க தாண்டி வராங்க அப்படின்னு பார்த்தா அங்க ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் ஏற்கனவே வெய்ஃபா எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அதை போட்டுட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நேரா உள்ள ஆளுங்க வந்துட்டாங்க. தளபதியோட நம்ம சாங்கும் வந்துடுறான். இங்க உள்ள போயிட்டு யூச்சியோட அப்பாவை பார்த்து இதுக்கு மேல உன்னோட பருப்பு வேகாது, ராஜ உத்தரவு கையில எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜ உத்தரவை வாசிக்க உண்மையான துரோகி யூச்சியோட அப்பா தான், அவனுக்கு எவ்வளவு தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், அதனால நம்மளோட வீரர்கள் யாரும் அவரோட இருக்காதீங்க அப்படின்னு ராஜ உத்தரவுல அதுல போட்டிருக்கு. பாத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல யூச்சியோட அப்பா ஷாக் ஆயிடுறான். ராஜா கம்ப்ளீட்டா என்னோட கண்ட்ரோல்ல இருக்காரு, அவரால கண்டிப்பா உத்தரவு கொடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சாங்கு பாக்குறான், அங்க இருக்க ஆளுங்க ஃபுல்லா உன்னோட ஆளுங்க, எப்படி இந்த உத்தரவு வந்ததுன்னு தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ராஜா யாருக்கும் தெரியாம நம்ம ராணி மட்டும் இருக்கும்போது இந்த ராஜ உத்தரவை எழுதி எல்லாத்தையும் சாங்க நம்பி கொடுக்குறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு ஒரு பயத்தோடயே கொடுத்திருக்கான். ஆனா அடுத்த நாள் ஷூச்சி ராணியை பார்க்க வரும்போது ஒரு கோட் எடுத்து உனக்கு குளிருது பாரு அப்படின்னு ராணி மாட்டி விட்டு சீக்கிரமா வந்துட்டு நல்லபடியா போயிட்டு வா, பாத்து போ, புரியுதா, இந்த கோட்டை கழட்டாத, உனக்கு குளிருது பாரு அப்படின்னு ராணி சொல்றா. ஷூச்சி ஓகே ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியில அந்த கோட் எடுத்து பாக்குறா. அதுக்குள்ள இந்த ராஜ உத்தரவு இருக்கு. அப்புறம் இந்த ராஜ உத்தரவு ஷூச்சி வழியா நம்ம வெய்ஃபாக்கு வந்திருக்கு, வெய்ஃபா கிட்ட இருந்து சாங்குக்கு வந்திருக்கு. உடனே இந்த கதையை கேட்டதுமே இந்த பிரின்ஸ் நீங்க இருக்கானே, இதெல்லாம் வந்து உண்மை மாதிரியா இருக்கு, போய் இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், வாங்க வாங்க நம்ம சண்டை போட போலாம் அப்படின்னு முறையா எதிர்த்துக்கிற மாதிரி யூச்சியோட அப்பா கத்த ஆரம்பிக்க, இங்க பாரு அடங்கிரு, இதுக்கு மேல உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் கையில வாள் எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகலான்னு யூச்சியோட அப்பா கத்த ஆரம்பிக்க பக்கத்துல இருக்க லூஷு மாமனார் கைய புடிச்சிடுறான். இது சரிப்பட்டு வராது, நமக்கு படைகள் வந்துருச்சு, ஆனால் நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, போதும் இதோட நிறுத்துங்க அப்படின்னு லூஷு சொல்ல, அட பாவி, உன்ன மாதிரி ஒரு கோலைய தெரியாம நான் பக்கத்துல வச்சுட்டேனே, கால் உடையும் போது உன் முதுகெலும்பும் காணாம போயிடுச்சா அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். லூஷு பாக்குறான், இல்லையே நீங்க என்ன இப்படிதான் ட்ரெயின் பண்ணீங்க, உங்ககிட்ட பவர் இருக்கதால உங்களோட நாய் மாதிரி என்ன மாத்திக்கிட்டீங்க, இப்போ உங்ககிட்ட பவர் இல்ல, சோ யார்கிட்ட பவர் இருக்கோ நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு லூஷு நேரா அவனோட கழுத்துல வாழை வச்சுட்டு இந்த பக்கம் சாங்க பார்த்து நான் சரணடைகிறேன், ராஜா கிட்ட வந்து எல்லா உண்மையும் நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க டீமையே இப்ப சாங்க பக்கிட்டு கொண்டு வந்துடுறான். கோர்ட் ஆரம்பிக்குது. ராஜா அங்க வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம தளபதியும் சாங்கும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்க பின்னாடி லூஷு நிக்கிறான். நான் சரண் அடைஞ்சிட்டேன், என்ன உயிரோட விட்டுட்டீங்க நீங்க, என்னதான் வந்துட்டு யூச்சியோட அப்பாக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாலும் ஆனா அதே மாதிரி யூச்சிக்கு எந்த தப்புமே பண்ணல, அவளுக்கு நடந்த உண்மை எதுவும் தெரியாது, அவங்க குடும்பம் வேற, அவளுக்கும் உயிர் பிச்சை கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் லூஷு கெஞ்ச ஆரம்பிக்க ராஜா பாக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம வெய்ஃபா சாங்க ரெண்டு பேரும் வந்து இத்தனை நாள் போர்ல எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, மாஸ்டர் இறந்து போயிட்டார்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து விலைக்கேத்தி சாமி கும்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு லீஷிங் இருப்பானே அவனும் வந்து சாமி கும்பிட்டு இருக்கான். வெய்ஃபாவும் சாங்கும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கும் மேல நம்ம வாழ்க்கையை நம்மளே பாத்துக்கலாம், ராஜாவை போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாங்கு சொல்றான். ராஜாவை போய் பாக்குறதுக்கு போறான். ராஜா பாக்குறாரு, மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்த மாதிரியே இல்லடா, உன்னை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல சாங்கு பாக்குறான், கெட்டவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க, இப்போ நாடு ஒட்டு மொத்தமா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, உங்க வீரத்தை உங்களோட அறிவை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ராஜா, அதனால இதுக்கு மேல எனக்கு கவலை இல்ல, நான் கொஞ்ச நாள் என் ஒய்ஃபோட அப்படியே ஊரையே சுத்த போலான்னு இருக்கேன்னு சொல்ல, போயிட்டு வா, என்ன வேணா பண்ணு, உயிர் பொழைச்சு வந்திருக்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா வெய்ஃபாவும் சாங்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் வெளியே ஜாலியா கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டே ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மத்த எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவங்க வெளியே போறாங்க அப்படின்னு, அதை கண்டுக்காத மாதிரியே அமைதியா வெயிட் பண்ணிட்டு சிரிச்சு இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. இங்க அடுத்து நமக்கு லூஷுவை காட்டுறாங்க. லூஷு கிட்டையும் இப்ப யூச்சி கிட்டையும் எதுவுமே இல்ல, சாதாரணமான ஒரு வீட்டுல சாதாரணமா படுத்துட்டு இருக்காங்க. யூச்சி அப்ப கையில கத்தி எடுத்துட்டு லூஷுவை கொல்றதுக்கு போயிடுறா. தூங்கும் போதே கொன்றலாம் அப்படின்னு
அப்படின்னு. ஆனா லூஷு முழிச்சுதான் இருக்கான். இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிட்ட, இன்னமும் ஏன் என்ன கொல்றதுக்கு யோசிக்கிற அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்க, நீங்க பாரு, என்ன எவ்வளவு வேணா நீ வெறுத்திருக்கலாம், ஆனா எங்க அப்பாவை எதுக்குடா கொன்ன அப்படின்னு யூஜி கேக்குறா. என்னைக்கும் நான் உன்னை வெறுத்ததே கிடையாது, உன் மேல எனக்கு காதல் வரலங்கிறது உண்மைதான். ஆனா நான் எதுக்காக உன்னை வெறுக்க போறேன்? உங்க அப்பா துரோகம் பண்ணிட்டாரு, எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாக போயிருப்போம். சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாத்தலாமே அப்படின்னு நினைச்சுதான் உன்னை காப்பாத்தினேன். அதுவும் இல்லாம தாலி என் காலை உடைச்சவரு, என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டு எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அறிவை யூஸ் பண்ணி இந்த நாட்டை நல்ல பாதைக்கு கொண்டு போகணும்னு நான் நினைச்சப்போ என் வாழ்க்கையோட பாதையே மாத்தி என்ன ஒரு துரோகியா மாத்தினவரு. அவர் எப்படி நான் கொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்க உன்னை யூச்சி பாக்குறா. என்னால சத்தியமா உன்னை கொல்ல முடியல, உன் மேல இருக்கிற பாசம் நீ எங்க அப்பாவை கொண்டு கூட போக மாட்டேங்குது, அதனால நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்னு அவளே கொண்டுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா லூஷு பாக்குறான், வேண்டாம் கொன்னுக்காத அப்படின்னு நம்ம கையை தடுத்து நிறுத்திட்டு, நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னா வாழலாமா, ரொம்ப சாதாரணமான ஆளா நம்ம 2 பேருமே மாறிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை ஒரு புருஷன் பொண்டாட்டியா நம்ம 2 பேரும் இனிமேலாவது வாழலாமா அப்படின்னு கேட்க யூச்சி அமைதியா பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்றா. லூஷு சரி ஓகே, இனிமே நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இங்க நம்ம வெய்ஃபா பாக்குறா, அவங்க ஆளுங்களோட ஒரு கிராண்டான ஒரு விருந்துக்கு ரெடி பண்ணிட்டு ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்குது. இவங்க வாழ்க்கை இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம லூஷுவும் யூச்சியும் கையில ஒண்ணுமே இல்லாம காசே இல்லாம 2 பேரும் பிளான் பண்றாங்க. லூஷு ஒரு கவிதை எழுதுறான், அந்த கவிதை நிறைய நல்ல பேர் வாங்குது. உடனே அதுக்கு காசு கொடுக்குறாங்க. பார்த்தல, இந்த மாதிரி என்னோட எழுத்து கவிதையை வச்சே நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், ஒரு கிராமத்துல மலையடி வாரத்துல குட்டி மர வீடு கட்டிக்கலாம், காய்கறி எல்லாம் நம்மளே வளர்த்துட்டு ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழலாம், புரியுதான்னு சொல்ல யூச்சி பாக்குறா. நிஜமாவே நம்மளால ஒரு சிம்பிளான வாழ்க்கை இனிமே வாழ முடியும் போல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப யாரோ வராங்க, லூஷுவ வயிறுலயே கத்தியால குத்திடுறாங்க. பார்த்தா ஒரு பைத்தியக்காரன், கெட்டவனை கொன்னுட்டேன்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். லூஷு பாக்குறான், அதிர்ச்சியில அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு யூச்சிய பார்த்து என்ன மன்னிச்சிரு, சாரி என்ன மன்னிச்சிரு, உன்னை நல்லா வாழ வைக்க முடியல அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்க யூச்சி பாக்குறா. அவ்வளவுதான், எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்க்கை கொடுப்பினையே கிடையாது அப்படின்னு செத்து போய் கிடக்குற அவனை பார்த்து அங்க இருந்து அழுதுட்டு இருக்கா. அப்படியே சோகமா அங்க இருந்து கிளம்புறா. தூரமா இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறா. இந்த இடத்துல நம்ம உயிர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்க ஒரு மரத்துல அவளே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, அந்த சாமியார் அங்க வந்துடுறாங்க. இல்லம்மா, இது சாகிறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்ல, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேங்க, நான் உயிரோட இருக்க கூடாது, அதனாலதான் எனக்கு கடவுள் தண்டனைக்கு மேல தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு யூச்சி சொல்ல ஆரம்பிக்க, பாவம் பண்ணிட்டல, அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணலாம்ல, அதுக்கு முன்னாடியே சாகிறதுக்கு ரெடி ஆகுற, என் கூட வா, புண்ணியம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யூச்சிய கூப்பிடுறாங்க. யூச்சி அந்த சாமியார் மேடத்து கூட அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க வெய்ஃபா வந்துட்டு இருக்க, வெய்ஃபாவை பாக்குறதுக்கு சாங் அங்க வரான். அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஒரு போட்டோ மாதிரி பண்ணி அழகா அந்த இடத்துல வச்சிருக்கான். வெய்ஃபா பாக்குறா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல சாங் அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு போறான். டக்குன்னு பார்த்தா அங்க பூவா கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கு. வெய்ஃபா சாங்க பார்த்து, அட பாவி, எல்லாமே காஸ்ட்லி பூ, எதுக்கு எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு அவளை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. பயங்கரமா ஹாப்பியா வெய்ஃபாவை பார்த்துட்டு இருக்காங்க. வெய்ஃபாவும் சாங்கும் ஹாப்பியா ஒண்ணு சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணு சேர்ற இந்த சீனோட தான் இந்த சீசன், இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப பெரிய சீரீஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு அழகான சீரீஸோட அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அடுத்து ஒரு புது சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.